லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் இந்த ஜெபத்தை குறித்து நாங்கள் தொடர்ந்துமாய் நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கற்று வருகிறோம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 11லையும் இயேசு என்ன செய்கிறார்? இயேசுடைய சீஷர்கள் இயேசுவின் இடத்துல கேட்குறாங்க. ஜோவானுடைய சீஷர்களை ஜோவான் என்ன செய்கிறாரு? ஜோவான் ஸ்தானம் என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கறது போல நீங்களும் எங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுத்தாருங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மத்தேயு 6லையும் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். அந்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அவர் எப்படி ஜெபம் பண்ணணும், என்னென்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் கற்றுத்தர்றார். விசேஷமான ஒரு காரியத்தை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஏன் நாங்கள் ஜெபம் பண்ணணும்? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிரபலமான போதகராகிய ஜோன் மேக்ஸ்வெல் என்றவர் அவர் சொல்கிறாரு, மனுஷன் வேண்டிக் கொள்ளாமல் இந்த பூமியிலே தேவன் எதையுமே செய்வதில்லை. இன்றைக்கி உங்களோட வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணுமா இருந்தால் நீங்கள் ஜெபிக்கணும். எவ்வளோதான் ஊழியக்காரங்க ஜெபித்தாலும் மற்றவங்க ஜெபித்தாலும் உங்களுடைய உணர்வுகள் உங்களுக்கு தான் தெரியும், உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தான் தெரியும். ஆகையினால் நீங்கள் அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார் என்று உங்களுடைய உள்ளபூர்வமாக உள்ள அடிதாளத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ உங்களுடைய கையின் கீழே இருக்கிற உங்களுடைய வீடு, உங்களுடைய சூழ்நிலைகள், அதற்காக நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. அதே போல் சபை என்றது யாரோ ஒரு நபருக்குரியதல்ல. இந்த சபை இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உரியது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ சபைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது கடவுள் அந்த இடத்திலும் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல் பூமி ஆதியாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 1வது அதிகாரம் 26 தொடக்கம் 28 வரைக்கும். இந்த பூமியே ஆண்டவர் மனுஷனுடைய கையில் கொடுத்துட்டார். மனுஷனை சொல்கிறாரு, நீ ஆண்டு கொள்ளு, நீ கீழ்ப்படுத்தி நீ ஆண்டு கொள்ளுன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் ஆளக்கடவீர்கள்னும் சொல்கிறார். அப்போ மனுஷனுக்கு என்னத்தை கொடுத்தார்? பூமியின் மேல் அதிகாரத்தை கொடுத்தார். சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அப்போ பூமியை மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னுக்கு நான் பேசினேன். ஆனால் சாத்தான் என்ன செஞ்சிட்டான்? ஏவாளை வஞ்சித்து அந்த அதிகாரத்தை எடுத்து கொண்டுட்டான். இயேசுவுக்கு லூக்கா 4வது அதிகாரத்தில் சோதனை நடக்குது. பிசாசு இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறான் பிசாசு? இந்த சகல பூமியும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுத்தது? ஆதாம் கொடுத்தான். அப்போ ஆண்டவர் இல்லை இது என்னுடைய என்று சொல்லலை. அந்த சமயத்தில் அது பிசாசின் இடத்துல இருந்தது. ஆனால் கல்வாரி சிலுவையில் பிசாசின் இடத்துல பறிபோன ஆதாம் ஏவாள் இழந்த அந்த பூமியை ஆண்டவர் மறுபடி மீட்டெடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, மறுபடியும் அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ பிசாசால் அதை பறிக்கவே முடியாது, ஆனால் பொய் சொல்ல முடியும். அதான் பைபிள் சொல்கிறது, பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய் சொல்ல முடியும், இந்த பூமி உன்னுடையதல்ல, இந்த பூமி என்னுடையதுன்னு. இன்றைக்கு பிசாசு பொய் சொல்லி கொண்டிருக்கிறான். நிறைய பேர் அதை நம்புகிறாங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இந்த ஆசீர்வாதம் உனக்கு இல்லை, இது உன நீ எல்லாம் இதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். பைபிள் சொல்லுது, பிசாசு தான் குற்றம் சுமத்துகிறவன், அவன் மோசம் போக்குகிறவன் என்று வேதம் சொல்லுது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய சத்தியங்களை உங்களுக்கு சொல்லும்போது பிசாசு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறான்? அந்த ஆண்டவர் மேலே குற்றம் சுமத்துகிறான், பொய் சொல்கிறான். அப்போ நம்ம மிகவும் எச்சரிக்கை உள்ளவங்களாக இருக்கணும். தெசலோனிக்கேயில் சொல்கிறாரு, நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கணுமா, விழித்திருந்து ஜெபிக்கணுமா. ஏனென்ற பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகையினால நாங்கள் மிகவும் அவதானத்தோடு இருக்கணும். நாங்கள் சத்தியத்தை அறிஞ்சிருப்போமா இருந்தால் அந்த சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுதலை ஆக்கும். அப்போ நாங்கள் ஜெபத்தை பற்றி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். சங்கீதங்களில் ஜெபத்தை குறித்து நாங்கள் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். 120வது சங்கீதம் 1வது வசனம். 120வது சங்கீதம் 1வது வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் உதடுகளும் கபடு நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். கபடு நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூரச்செடிகளை எரிக்கும் தழலும் கிடைக்கும். ஐயோ, நான்
மேசேக்கிலே சஞ்சரித்து போதும், கோதாரிலே கூடாரங்களண்டையிலே குடியிருந்தது போதும், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ எனக்கு நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுத்துகிறார்கள். இந்த இடத்துல பார்க்குறோம், அந்த சங்கீதக்காரன் என்ன செய்கிறான், முதலாவது வசனத்தில் சொல்கிறான் பாருங்க, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கூப்பிட்டது மாத்திரமல்ல, அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஜெபம் என்பது நம்ம ஏதோ பேசுவது மாத்திரமல்ல, அவர் பேசுகிறத கேட்குறதும் ஜெபந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஜெபம் என்பது நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கறது மட்டும் இல்லை, நாங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நாங்கள் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நமக்குரிய மறு உத்தரவை தருகிறதும் ஜெபந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம மாத்திரம் பேசி கொண்டிருக்கிறது ஜெபம் அல்ல, அவர் பேசுகிறதுக்கு இடம் அளிப்பதும் ஜெபந்தான். அவர் பேசும் வரை காத்திருக்கிறதும் ஜெபந்தான். அவர் சத்தத்துக்கு செவி மடுக்கிறதும் ஜெபந்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஜெபம் என்பது ஆண்டவரோடு உரையாடுறது, ஆண்டவரோட உறவாடுறது தான் ஜெபம். அப்போ உறவாடும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், நம்ம யாரோட உரையாடுறோமோ அவரும் பேசுவார், நாங்களும் பேசுவோம். அவர் பேசுகிறத நாங்களும் கேட்போம், நாங்கள் பேசுகிறது அவரும் கேட்பார். இன்றைக்கி பாருங்கள், நம்ம எல்லா நேரங்கள்லையும் என்ன செய்கிறதில்ல, சில நபர்களோடு நமக்கு பேச விருப்பமே இல்லை. நாங்கள் ஆசையாக பேச போனாலும் நம்ம சொல்கிறத நிறைய கேட்கலாட்டி நம்ம என்ன செய்ய மாட்டோம், நமக்கு அவங்க மூஞ்சிலே விளங்கிடும், அவங்களோட பேச்சிலே விளங்கிடும், இவங்களுக்கு நம்மளோட பேச விருப்பம் இல்லை போலன்று விளங்கிடும். ஆகையினால நாங்கள் என்ன செய்வோம், பேச மாட்டோம். இனி அவங்களோட கொஞ்சம் பேச்சை குறைச்சி கொள்ளுவோம். யோசுவா அதில் எரியுது பாருங்கள், இதை கழட்டி விடுங்க. அப்போ என்ன செஞ்சிடுவோம், நம்மளோட அவர் பேசும்போது நாங்கள் பேசுகிறது அவர் கேட்குறதுக்கு இடம் கொடுக்கலாட்டி, அநேக நேரங்களை அவர் செலவழிக்கலாட்டி நாங்கள் என்ன செஞ்சிடுவோம், அவரோட அளவாக பேசுவோம். அடுத்த முறை பேசும்போது அளவாக பேசுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்ம கடந்த நாட்கள் ஒரு பகுதியை பார்த்தோம். அந்த நியாயாதிபதி அந்த சாஸ்திரிடத்தில் போயிட்டு அவளை என்ன செய்கிறாள், இடைவிடாமல் தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறாள். அவன் அந்த பொல்லாதவன் என்ன செய்கிறான், அவன் பொல்லாதவனாக இருந்தும், பொல்லாதவன் அநீதி உள்ளவனாக இருந்தும் இவள் அடிக்கடி வந்து என்ன செய்கிறாள், அவனை தொந்தரவு செய்கிறதுனால அவளுடைய காரியத்தை கேட்டு அவளுக்கு என்ன செய்கிறாள், பதிலை கொடுக்கிறாள். நான் பைபிள் சொல்லுது, அதை பார்க்கல ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அவர் என்ன செய்ய மாட்டார், தொந்தரவாக பார்க்க மாட்டார், நம்முடைய ஜெபங்களை தொந்தரவாக பார்க்க மாட்டார். சொல்லப்போனால் அவர் எப்போ என் பிள்ளை ஜெபிப்பான்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இதில் போட்டிருக்கு பாருங்கள், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இன்றைக்கி நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்போ நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நெருக்கங்கள் வருது. இப்போ கிட்டத்தெல்லாம் பெரிய நெருக்கம் வந்து போச்சு. சொல்லப்போனால் அது பெரிய நெருக்கம் அல்ல, அது சின்ன நெருக்கம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த புயல், இந்த சுனாமி, நம்முடைய தேசத்தில் வராத நெருக்கங்கள் இல்லை, யுத்தங்கள், நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நிற்கும்படிக்கு கிருபை செஞ்சுருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த டைமில் நம்ம கண் முன்னுக்கு வாழ்ந்தவங்க நிறைய பேர் இன்றைக்கு இல்லை, ஆனால் நாங்கள் நிற்கிறோம் தேவனுடைய கிருபையினால். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யுத்தம் வந்துச்சு, ஏன்னா கொரோனா வந்துருச்சு, இன்னும் மலேரியா, அப்படி நிறைய நோய்கள் வந்துச்சு. ஏன்னா சுனாமி, எத்தனையோ சுனாமி, 2006 சுனாமி, 2004 வந்துச்சு, அதுக்கு முன்னுக்கும் நிறைய பல வருஷங்களுக்கு முன்னுக்கு வந்துச்சு. அதிலிருந்து நம்முடைய சந்ததியை தப்புவித்தார். 2004 சுனாமியிலிருந்து நம்முடைய சந்ததியை, நம்முடைய முன்னோர்களை தப்புவித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொரோனா வந்துச்சு, உலகத்தில் பல லட்சம் பேர் இறந்து போனாங்க. ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் உயிரோடு கூட இருக்கிறோம். குண்டு வெடிச்சது, நிறைய ஆலயங்களில், அதுவும் சர்ச் ஆக்களே மெயினாக வச்சு என்ன செஞ்சாங்க, குண்டை வச்சாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை அதிலிருந்து தப்புவித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இப்படிப்பட்ட நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே தான் இருக்குது. ஆண்டவரும் சொல்லியிருக்கிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த வசனம் சொல்லுது பாருங்க, என் நெருக்கத்திலே, இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சொல்லக்கூடிய நெருக்கமும் இருக்குது, சொல்ல முடியாத நெருக்கங்களும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. சொல்லுவாங்க, உலகத்தில் சொல்லுவாங்க, அவன் பாடு அவனுக்கு தான் வெளிச்சம், அவனுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு தெரிய வேண்டியது, உங்களோட கஷ்டத்தை பார்க்கிலும் தெரிய வேண்டியது அதிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிற கர்த்தரை பற்றி.
எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? உங்களோட கஷ்டம் உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் எனக்கு ஒருத்தரை தெரியும், சகலருடைய கஷ்டங்கள்ல இருந்து அவர் விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? உங்களோட தேவை உங்களுக்கு தான் தெரியும், ஆனால் அந்த தேவைகளை சந்திக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். ஆகையினால அப்படிப்பட்ட நிச்சயம் இருக்குமா இருந்தால் ஒன்று தான், கடவுளை குறித்து இப்படிப்பட்ட வெளிப்பாடு இருக்கிற மனுஷன் எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் அவன் என்ன செய்வான்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். அந்த சங்கீதக்காரன் அடிக்கடி எழுதுறான், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதம் 91 எழுதுறான். பாருங்க, நாங்கள் அதுதான் பார்க்க போகிறோம். சில வசனங்களை சங்கீதத்திலேருந்து இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். என் நெருக்கத்திலே, எல்லாம் சொல்லுங்கள், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு ஒரு செவி கொடுப்பார் என்று சொல்லலை, செவி கொடுத்தார் என்று சொல்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலையும் சற்று ஆராய்ந்து பாருங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் நிறைய ஜெபங்களை ஏறெடுத்திருப்பீங்க. ஆண்டவர் நீங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்காம போயிருக்கிறாரா? எவ்வளவோ ஜெபங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? பதில் அளிச்சிருக்கிறார். இன்னும் சில ஜெபங்களுக்கு பதில் வரலை. ஆனால் அதனால நான் அடிக்கடி சொல்கிறது, இன்னும் வரலன்றதுக்காக வேண்டி ஆண்டவர் செய்ய மாட்டார்ன்ற அர்த்தம் அல்ல, ஏற்ற காலத்தில் செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த ஜெபத்துக்கு சரியான டைம் வரும்போது நிச்சயமாக பலன் அளிப்பார். அவருக்கு தெரியும் எதை எப்போ கொடுக்கணுமெண்டு. இன்றைக்கி உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? அவன் கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு தெரியும் எதை எப்போ கொடுக்கணுமென்று தெரியும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவனுக்கு இப்போ அது அவசியமான ஆராய்ந்து பார்த்து கொடுக்குறீங்க. அதே போல தான் ஆண்டவரும் உங்களுக்கு எதை எப்போ தரணுமென்று அவர் தான் தீர்மானிக்கிறார். அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு நான் எதை எப்போ கொடுக்கணும், அது எப்போ அவனுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தாமதமாக்குறாரு. ஆனால் நிச்சயமாக உங்களோட கருத்தில் தருவார். எத்தனை பேர் ஆகையினால நீங்கள் சோர்ந்து போவாதீங்க. என்ன நான் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன், இந்த ஜெபத்துக்கு பதிலே காணலே என்று சோர்ந்து போவாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறது உங்களுக்கு மாத்திரம்தான், அது நிச்சயமாக உங்களோட கருத்தில் வந்து சேரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் அதான் போன கிழமை சொன்னேன், நீங்கள் ஆன்லைனில் ஒரு காரியத்தை ஆர்டர் பண்ணிட்டீங்க, அது கொழும்புலேருந்து வருது. இப்போ வருது 3 நாள் ஆகுது, 3ஆவது நாள் காலம்பரை ஆகிருச்சு, இன்னும் 6 மணிக்கே காணலான்ட்டு நீங்கள் என்ன செய்றீங்க? புலம்புறதால ஒரு காரியமும் மாறப்போகிறது இல்லை. 6 மணிலேருந்து என்ன பின்னேரம் 2 மணி வரைக்கும் புலம்பி அழுது கொண்டு இருக்கிறீங்க. பார்த்தா 3 மணிக்கு ஒரு கோல் வருது, இந்த அவங்களோட பார்சல் வந்துருச்சு, வந்து எடுத்துக்கொள்ளுங்க, சந்தையில் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ இவ்வளோ நேரம் கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர்லாம் அநியாயம், வீண் விரயம். என்ன நீங்கள் கண்ணீர் விடலாட்டியும் வர வேண்டிய சாமான் என்ன செஞ்சிடும்? வந்து உங்களோட கையில் கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் அதுக்காக வேண்டிய ஒரு கிரயத்தை செலுத்திருக்கிறீங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே கிரயம் செலுத்துனது நம்ம இல்லை, இங்கே கிரயம் செலுத்தினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது நம்ம செலுத்துகிற கிரயத்தை காட்டிலும் அது மிகவும் விலையேற பெற்றதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சொல்லப்போனால் அந்த கிரயம் என்ன செய்தான்? ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் அந்த கிரயமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்காக என்னதை பேசுதான்? நன்மையானதை பேசுது. எல்லாம் சொல்லுங்க, நன்மையானதை பேசுது. இன்னைக்கு நமக்கு நன்மையை பெற்றுத்தரணும் என்று நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய உற்றார் உறவினர் விரும்புகிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் நமக்கு நன்மையை பெற்றுத்தரணும் என்று அதிகமாக விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏனென்றால் அவர்கிட்ட நன்மையானது மட்டும்தான் இருக்குது, நன்மையான ஈவுகள் மட்டும்தான் இருக்குது. அந்த நன்மையான ஈவுகளை நீங்கள் அடைந்து கொள்ளணும், நீங்கள் ருசி பார்க்கணும் என்று உங்களை விடையும் என்னை விடையும் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நெருக்கம் இருந்தாலும், இன்றைக்கு கூட இன்றைய காலம் பெறக்கூடிய இந்த நாள் முழுக்க உங்களோட வாழ்க்கையில் சில காரியங்கள் உங்களோட மனசை சஞ்சலப்படுத்தி இருக்கலாம், உங்களோட எதிர்காலத்தை குறித்து பயத்தை உண்டு பண்ணி இருக்கலாம், ஒரு பெரிய நெருக்கமாக இருந்திருக்கலாம். இந்த ஜெபத்துக்கு வர்றதுக்கு கூடி அந்த காரியங்கள் உங்களை நெருக்கி இருக்கலாம். ஆனால் என்னதான் நெருக்கி இருந்தாலும் அந்த நெருக்கத்தை மீறி தேவனுடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுறதுனால அந்த நெருக்கத்தை ஓரமாக வச்சுட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயமாக இந்த காரியத்துக்கு நிச்சயமாக உங்களுக்கு பதிலை தருவார். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தின் மூலமாக ஆண்டவர் ஒன்றை புரிந்து கொண்டிருக்கிறாரு. உங்களோட உலக பிரகாரமான நெருக்கத்தை காட்டிலும் நீங்கள் அவர் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு, அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பு உங்களை நெருக்கி ஏவுனதுனால அந்த அன்பு உங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்துருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்படி அந்த அன்பு உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்ததோ அந்த அன்பு உங்களுடைய பூலோக நெருக்கத்தை இல்லாமல் செய்ய வல்லமையுள்ளதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த ரோமர் 8 எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு அதிகாரம். அதில் தான் சொல்கிறாரு, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். உடைய நெருக்கங்கள் பெருக்கமாய் மாறும்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நெருக்கத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாக விசாலத்தில் கொண்டு போய் வைப்பார். தாவீது சொல்ற, நெருக்கத்திலிருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்தில் கொண்டு போய் வைத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க, வீட்டில் போயிட்டு நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. சொல்லப்போனால் நீங்கள் போகும்போதே ஜெபம் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி நான் பலவிதமான நெருக்கங்களோடு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தேன். ஆண்டவர் இன்றைக்கு என்னோட ஒரு வார்த்தையை பேசினார். தாவீது எப்படி, இந்த சங்கீதக்காரன் எப்படி நெருக்கத்தில் கடவுளை நோக்கி கூப்பிட்டானோ, நானும் கடவுளை, ஆண்டவரை நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். வேதம் சொல்லுது, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறீங்க, இன்றைக்கி நான் உம்மை நோக்கி பார்க்குறேன், நானும் வெட்கமடைய மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் இந்த நெருக்கத்திலே வாழ போகிறது இல்லை, என்னுடைய நெருக்கம் பெருக்கமாய் மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுடைய எந்த ரீதியில், உங்களுடைய பொருளாதாரத்திலேயோ, உங்களுடைய வீட்டு காரியங்கள்லேயோ, உங்களுடைய என்ன பிரகாரத்தில், உங்களுடைய உள்ளத்திலேயோ மனதிலேயோ உங்களுடைய சமாதானம் கட்டு, இப்படிப்பட்ட பலவிதமான நெருக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கி போகும்போது நீங்கள் சொல்ல போகிறீங்க, இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் தேவன் நிச்சயமாக மாற்றுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னுடைய நெருக்கத்தில் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன், ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டுட்டார், இப்போ நான் போய் பதிலை பார்க்க போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ எப்படியான ஜெபத்தை பண்ணுறான் பாருங்கள், எப்படி அவனுடைய ஜெபத்தை குறித்து எவ்வளோ நிச்சயம் இருக்குது பாருங்கள். நான் ஜெபிக்கும் போது, நான் கூப்பிடும் போது அவர் எனக்கு செவி கொடுத்தார். இயேசு சொல்கிறாரு, பிதாவை பார்த்து சொல்கிறாரு, எப்போது நாம் நோக்கி கூப்பிடும்போது உம்முடைய செவிகள் எனக்கு திறந்திருக்கிறதுக்காய் நன்றி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நீதிமானாகிய நீங்களும் நானும் ஜபிக்கிறதுக்கு முன்னுக்கே ஆண்டவர் நாங்கள் என்ன ஜபிக்க போகிறோம்னு அறிஞ்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அவருடைய செவிகள் எப்பொழுதும் நம்முடைய சத்தத்துக்கு, நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்த வண்ணமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இன்றைக்கு உங்களுக்கு, நீங்கள் எல்லாருமே ஃபோன் வச்சுருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில நபர்கள் நீங்கள் அதிகமாக நேசிக்கும் போது என்ன செய்வீங்க, எப்படா இவர் கால் பண்ணுவார். சில நபர்களை அதிகமாக நேசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் கால் பண்ணி கதைப்பாங்க. எங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. எனக்கெல்லாம் இந்த கால் பண்ணி கேட்குறேன் எரிச்சல், கால் பண்ணி கேட்குறேன் பிடிக்கவே பிடிக்காது. நிறைய பேர் சண்டை பிடிப்பாங்க, என்னடா கோலுக்கு ஹட்டன்லாம் சொல்லுவாங்க, என்னடா கால் பண்ணுறது இல்லையா, வர 4 மாதத்துக்கு ஒருக்க, 1 வருஷத்துக்கு ஒருக்க கால் பண்ணுறீங்கன்ட்டு. இப்படி சொன்னாலும் எங்களுக்கு கால் பண்ணி அவ்வளோ நேரம் ஹாய் பாய்ன்ட்டு வச்சுருவோம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே கால் அடித்து என்னதான் கதைப்பாங்களோ தெரியல, ஒவ்வொரு நாளும் கோல் அடிச்சு எப்படி இருக்கிறீங்க, என்ன சாப்பிட்டீங்க, இப்படிலாம் கேட்பாங்க. அப்போ சில பேருக்கு பாருங்கள், அதிகமாக விரும்புறதுனால அது சலிக்காது. எத்தனை முறை கோல் அடித்தாலும், சொல்லப்போனால் அந்த எடுத்த டைமில், வளமையாக எடுக்கிற டைமில் அவங்க எடுக்கலாட்டி கவலையாக இருக்கும். ஓமா இல்லையா? எடுக்கலாட்டி என்ன இன்றைக்கி கோல் அடிக்கலை, சரி நம்ம 1/2 மணித்தையும் தான் பார்ப்போம். எடுக்கலாட்டி நம்ம என்ன செய்வோம், கோல் எடுத்து ஏன் எடுக்கிறேன்னு சண்டை பிடிச்சி கதைப்போம். இன்றைக்கி ஆண்டவரோடு எத்தனை பேர் இப்படி கதைக்கிறீங்க? உலக மனுஷன் கோல் எடுக்கலாட்டி உங்களுக்கு கோபம் வருது. என்ன கோபம் வந்து நீங்களே கோல் எடுக்கிறீங்க. என்ன பெரிய வேலை இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சுட்டோ வேலைக்கு முன்னுக்கும் என்ன செய்கிறீங்க, கோல் எடுக்கிறீங்க. சற்று ஆராய்ந்து பாருங்கள், ஆண்டவருக்கு கோல் அடிக்கிறீங்களா? எரேமியா 33:3 சொல்லுது, எடுத்துக்கொள்ளுங்க, அந்த வசனத்தை வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அந்த வசனம் இருக்குது பாருங்கள். அப்போ அது வந்து சொல்லுவாங்க, இதுதான் ஆண்டவருடைய டெலிஃபோன் நம்பர்ன்னு சில பிரசங்கிமார் சொல்லுவாங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்களா? ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோமான்னு ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து உலக மனுஷங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அவங்க கோல் எடுக்கலாட்டி நமக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது. அதே போல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாங்கள் எப்போ ஆண்டவருக்கு நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம்னு அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவர் உண்மையாக நாங்கள் நேசிப்போமா இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவரை நோக்கி கூப்பிடுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி அதான் அதிகமாக ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசிக்கொண்டிருக்கிறார், நம்ம தான் பேசுகிறோமே இல்லை. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு, எப்படிப்பட்ட காரியங்களை அறிவிப்பாரா? இப்போ அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல இந்த வந்து பிரசங்கத்தை கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை அறிவிக்கிறார். பாருங்க, ஆமீனே வரல, ஆண்டவர் உங்களுக்கு சாபத்தை தருவார், அதுக்கெல்லாம் ஆமீன் வந்துடும். இந்த இடத்துல வந்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசுறது பாருங்கள், உங்களால் முடியாத காரியங்களை தான் இங்கே பேசி கொண்டிருக்கிறார். என்ன
நமக்கு அதான் சொல்லுவோமே, இந்த இப்போ அதிகமாக ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்குது. நம்மளால் கோட் ஷூட் வாங்கக்கூட முடியலை. ஆனால் ஆண்டவர் கோட் ஷூட்டு தான் போடணுமுண்டு, நான் போட்டு விற்பேன்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார். இது நமக்கு பெரிய காரியமாக இல்லையா? நிறைய பேர் இருதயம் ஆடுது, நிறைய பேர் இருதயம் ஆடுது. ஏன்னா நம்மளால் முடியாது, நம்முடைய சுயபலத்தினால முடியாது, வாங்க முடியாது, யோசனையாக இருக்குது. இது எப்படி வாங்க முடியும், அவ்வளோ விலையாக இருக்குது. இதுதான் பெரிய காரியம், நம்முடைய இருதயத்தை அசைக்கிற காரியம். ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, தாவீதை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ ஒரு நாள் அரசனாக போகிற. அவனுக்கு அது என்ன காரியம், பெரிய காரியம். அவனுடைய இருதயம் என்ன செய்யுது, அசையுது. ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிற என்னையை பார்த்து என்ன சொல்கிறாரு, அரசனாக போகிறேன். எங்களோட அப்பாவே நீ ஒதுக்கி எங்கேயே காட்டுக்குள்ளே வரட்டிட்டார், இவன்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். இதுக்கு இவனுக்கு ராஜ வஸ்திரம், எனக்கு வேறு ராஜ வஸ்திரமா, இப்படியெல்லாம் ஆண்டவர் பெரிய காரியத்தை தான் அறிவிக்கிறார். இப்படிப்பட்ட தாவீதுக்கு மட்டும் இல்லை, ஆபிரகாமை பாருங்கள், எங்கேயோ ஒரு மூலையிலிருந்து தகப்பனோட சிலையை வடித்து கொண்டிருக்கிறான். ஏன்னா ஆண்டவரை பற்றி அவனுக்கு தெரியாது. ஆபிரகாம் ஆண்டவர் தேடி வந்து சொல்கிறாரு, நான் உனக்கு தேசத்தையே தருவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேசத்தையே தருவேன். பெரிய காரியங்கள். நம்முடைய தெய்வம் பெரிய காரியங்களை அறிவிக்கிற தெய்வம். அவர் அறிவிக்கிறார்ன்றார் என்ன அர்த்தம், அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ எல்லாம் சொல்லுங்க, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எப்படி சொல்றாரு பாருங்க, நீ அறியாததும். ஜோபு சொல்ற, நான் போன கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. எனக்கு அறியாததையும் என் புத்தி கெட்டாததையும் நான் அளப்பினேன். என்னத்தை அளப்பினானா? ஜோபு என்னத்தை அளப்பினான் என்று சொல்றான், எனக்கு அறியாததும் என் புத்திக்கு எட்டாததுமான காரியங்களை நான் அளப்பினேன் என்று சொல்லிட்டு, இனி நான் அளப்ப போறது இல்லை, வாயை என்ன செய்ய போறேன், கையினால் பொத்தி கொள்ளுகிறேன். என்ன தளப்பினான் ஜோபு, என்ன தளப்பினான் தெரியுமா? நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போனேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். என்ன, நான் தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தேவனிடத்தில் தீமையை பெற வேண்டாமோ? இதெல்லாம் நம்மளோட கடந்த காலத்தில் நிறைய போதகர் பிரசங்கம் பண்ணி நான் கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் பெரிய பரிசுத்தமான காரியமாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பாங்க. எனக்கு தெரியும், இதில் சில பேர் அதை தான் நம்புறீங்க. கர்த்தர் நன்மையும் தர்றாரு, தீமையும் தர்றாரு. என்ன, நிர்வாணியாக்குறதும் கர்த்தர் தான், நிர்வாணத்தில் பிறக்க வச்சதும் கர்த்தர் தான். இப்படி நிறைய பேர் ரெண்டையும் நம்புகிறாங்க. கர்த்தர் இப்படியும் செய்வார், அப்படியும் செய்வார். இதெல்லாம் பெரிய பரிசுத்தமான காரியமே இல்லை. இதெல்லாம் முட்டாள்தனமான நம்பிக்கைகள். கடந்த காலத்தில் தவறான முறையில் போதித்து நமக்குள்ளே ஏற்றி வச்ச தவறான பிரசங்கங்கள், தவறான உபதேசங்கள். பைபிள் சொல்கிறது கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவரிடத்திலிருந்து நன்மையானது மட்டும்தான் வருது. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. ஏன் நிறைய பேர் இப்படிப்பட்ட காரியங்களை சரி மாதிரி போதிக்கிறாங்கண்டா, அவங்களோட புத்தி கெட்டவே இல்லை, அவங்களால நம்ப முடியலை. அவங்களோட நம்பிக்கை எதுக்குள்ளே இருக்குது, ஒரு உடுப்பு கொடியில் தொங்கணும், ஒரு உடுப்பு இங்கே தொங்கணும். என்ன, அவங்களுக்கு ஆண்டவரை மாதிரி எண்ணம் இல்லவே இல்லை. ஆண்டவருடைய சிந்தனைகள், கிறிஸ்துவின் சிந்தனை இல்லவே இல்லை, சிந்தனை இல்லவே இல்லை. ஒருத்தன் நோயில் இருந்தால் போய் சொல்லிடுறதும், நீ உங்களோட குடும்பத்தில் ஏதோ சாபம் இருக்குது. ஒரு கிறிஸ்தவன் நோயிலிருந்து அப்படி சொல்கிறவனா இருக்கக்கூடாது. நோயில் இருக்கிறவனை கையை நீட்டி சுகமாக்குறவனா இருக்கணும். இவங்களால் சுகமாக்க முடியும் மட்டும் விசுவாசம் இல்லை. அதனால் என்ன செஞ்சிடுறது, சொல்லிடுறது, உன்னோட வீட்டில் சாமம் இருக்குது, அந்த கட்டி இருக்குது, இந்த கட்டி இருக்குது, அந்த பழம் இருக்குது, இந்த பழம் இருக்குது சொல்லி விட்டுட்டு அவனில் புல மாதிரி காட்டிக்கிறது. இவன் விசுவாசித்து ஜெபம் பண்ண விடுதலை கிடைக்கும்ன்ற நிச்சயம் இல்லாததால் பழி அவங்க மேலே தூக்கி போட்டுடுறது, சாக்கு போக்கு அங்கே போட்டுடுறது. பாருங்கள், இதனால தான் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் தவறாக என்ன செய்கிறாங்க, சில காரியங்களை செய்கிறாங்க, சில காரியங்களை தவறாக போதிக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஞானம் உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ ஜோபு சொல்கிறான், எனக்கு அறியாததையும், அந்த வசனத்தையும் வாசிச்சிருவோம். ஜோபு 40வது அதிகாரம் 1 வாசிங்க. பின்னும் கர்த்தர் ஜோபுவுக்கு உத்திரமாக, சர்வ வல்லவரோடைய வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார், தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றான். அப்பொழுது ஜோபு கர்த்தருக்கு பிரதியுத்திரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கைகளினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், நான் ஒரு தரம் பேசினேன். என்ன சொல்கிறான், நான் 2 தரம் பேசிட்டேன். என்ன சொல்கிறான் பாருங்கள், நான் 2 தரம் பேசினேன், இனி நான் என்ன செய்ய போகிறதில்லை, பிரதியுத்திரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். அதான் நான் அடிக்கடி சொல்கிறது, நம்ம பேசாமல் இருந்தாலே நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து
பேசி பேசி நம்முடைய வாழ்க்கையை நாங்களே கெடுத்து கொள்கிறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 42வது அதிகாரம் நாங்கள் போன கிழமை வாசித்தது தான். 1வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியத்தை சொன்னார் தானே. யார் சொன்னது? ஆண்டவர் தான் சொன்னார். நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்ன செய்வாராம்? மறு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும், எல்லாம் சொல்லுங்கள், நான் அறியாததும் என் புத்தி கெட்டாததும், அந்த எட்டாததுமான பெரிய காரியங்களை தான் ஆண்டவர் அறிவிப்பேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? நாங்கள் அறியாததும் நம்முடைய புத்திக்கு எட்டாததுமான காரியங்களை தேவரீர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சொன்னவர் யார்? நம்ம அறியாத காரியங்கள், நம்ம புத்தி கெட்டாத காரியங்களை செய்வான் என்று சொன்னவர் யார்? ஆண்டவர் தான் சொன்னார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சொன்ன தெய்வம் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார். நிச்சயமாக. இப்போ சொல்லுங்க, எல்லாம் சத்தமாக சொல்ல போகிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஒரு நாளும் தடைபடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அவர் செய்ய நினைத்தது என்ன? நம்ம அறியாதது, நம்முடைய புத்தி கெட்டாதது. அவர் செய்ய நினைக்கிற காரியம் என்ன? நம்ம அறியாதது, நம்முடைய புத்திக்கு எட்டாதது. சில காரியங்களை நம்முடைய அறிவுக்கு விளங்குதே இல்லை, நம்முடைய புத்தி கெட்டுதே இல்லை. சில பிரசங்கங்களை கேட்கும்போது எனக்கு ஆரம்பத்தில் முதல் தடவை கேட்கும்போது, என்னடா இப்படியா இருக்குது, இதெல்லாம் ஆண்டவர் செய்வாரா, இப்படியெல்லாம் செய்வாரா? உடனே என்ன வந்துடுது? அவிசுவாசம் தான் வந்துடுது. இதெல்லாம் செய்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த எரிகோவை சுற்றி நடந்தவங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். என்ன சுற்றி நடந்தால் விழுந்துருமா? இது முட்டாள்தனமாக இருக்குதே, இவர் சொல்லுகிற காரியம் முட்டாள்தனமாக இருக்குதே, இவரெல்லாம் ஒரு கடவுளா? சரி, சுற்றி தான் பார்ப்போம் அப்படின்ற கொஞ்சம் பேர் அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு சிலர் விசுவாசத்தோடு இருந்திருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது என்ன, மோசே கோலை நிட்டுறாரு, கோலை நிட்டுனா கடல் பிளந்துருமா, தண்ணி வத்திருமா? இப்படியெல்லாம் வருது, இப்படியெல்லாம் யோசனைகள் வந்திருக்கும். அப்படி சில பேர் இருந்திருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் செங்கடலை பிளக்கிறார், யோர்தானை பின்னிட்டு பார்க்க வைக்கிறார், கண்மலையை என்ன செய்கிறாரு? தண்ணீரை வர வைக்கிறார். தேவனால் எப்படிப்பட்ட காரியங்களையும் செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் யோபு சொல்கிறான். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அந்த சார்ஜரை கழட்டுங்க. நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அப்போ அதுக்கு அடுத்த 3வது வசனம் சொல்கிறான் பாருங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன். பைபிள் சொல்லுது, அளப்புகிற மூடன் விழுவான். சொல்லுதா இல்லையா? அளப்புகிறவன் மூடன். அளப்புகிற மூடன் அவன் என்னத்தை அளப்பினானோ அவனுடைய வாழ்க்கை அது மாதிரி தான் போகும். தரித்திரத்தை அளப்பி கொண்டிருந்தா தரித்திரம் தான் இருக்கும். மரணத்தை அளப்பி கொண்டிருந்தா மரணம் தான் வாழ்க்கையில் வரும். ஏன்னா வியாதி அளப்பி கொண்டிருந்தா வியாதி தான் வரும். அளப்புகிற மூடன் விழுவான் என்று நீதிமொழி சொல்லுது. இப்போ விளங்குதா ஏன் நீதிமொழியை முதலாவது படிங்கன்னு சொன்னு? நீதிமொழி நிறைய நம்ம கற்றுக்கொள்ளணும். அதில் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம அதை தூக்கி எறிஞ்சிட்டு உலகத்தின் பழமொழிகளை தூக்கி இங்கே வச்சு கொண்டு இருக்கிறோம். அதனால தான் வாழ்க்கையில் எல்லாம் ஒட்டி இருக்குது, எல்லா பிசாசின் காரியங்களையும் ஒட்டி இருக்குது. இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறாருண்டா, அந்த எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு ஆண்டருடைய வார்த்தையினால் உங்களுடைய இருதயத்தை நிரப்பணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வார்த்தையினால் இருதயம் நிரம்பினா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அப்போ இதில் சொல்லுது பாருங்கள், யோபுவே சொல்கிறான், நான் அறிவில்லாமல் பேசிட்டேன், எனக்கு தெரியாததை பேசிட்டேன், என் புத்திக்கு எட்டாததை பேசிட்டேன், நான் அறியாததை பேசிட்டேன், அளப்பிட்டேன். அப்போ அடுத்த 4வது வசனம் தான் சொல்கிறான், நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். அதுக்கு 5வது வசனம் தான் போன கிழமை பார்த்தோம். என் காதினாலே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது. நான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறேன்டா, சில காரியங்கள் ஆண்டவர் இந்த சமூகத்திலிருந்து உங்களோடு பேசும்போது ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் எப்பொழுதுமே உயர்தரமாக தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது நம்மளால் விளங்கி கொள்ளவே முடியாது. ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு இவர் பைத்தியக்காரன் பேசுகிறது போல பேசுகிற மாதிரி இருக்கும். இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் எப்பயுமே உயர்தரமான காரியங்களை தான் பேசுவார், நம்மளால் முடியாத காரியங்களை தான் பேசுவார். ஏண்டா அவர் நம்மோடு இருந்து நம்மளை பலப்படுத்தி நம்மளை கொண்டு செய்விக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
நீங்கள் உங்களை பார்க்காதீங்க, உங்களோட மாம்சத்தை பார்க்காதீங்க. ஆண்டவர் பேசும்போது நீங்கள் உங்களோட பலத்தோடு பார்க்காதீங்க. எப்பயுமே அப்படி ஆண்டவர் பேச மாட்டார். சில பிரசங்கிமார் மேடையில் வந்து நின்று என்ன செய்கிறாங்க, ஜனங்களுடைய காரியத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய பலத்தினால் செய்ய முடிஞ்சதை பேசிட்டு போயிடுறாங்க. ஜனங்களும் அப்படிப்பட்ட பிரசங்கியாரை தூக்கி வச்சு கைதட்டுறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுறவங்கள கள்ள போதகர்ன்னு சொல்கிறாங்க. ஜனங்களை இப்படிப்பட்ட பிரசங்கிமார் தான் என்ன செய்கிறாங்க, மாம்சத்துக்குள்ளே கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல வந்தாலே ஆண்டவர் பேசின அவர் மாம்சத்துக்குரியவைகளை பேச மாட்டார், மாம்சத்துக்குரியவைகளை பேச மாட்டார். உங்களுடைய பலன் பராக்கிரமம் செய்கிற காரியங்களை பேச மாட்டார். அவரால் என்ன முடியுமோ அதைத்தான் பேசுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நான் பிரசங்கிக்கிற காரியங்கள் எல்லாமே நீங்கள் செய்வீங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இப்படி தான் இருக்கும். இனி இதை விட பயங்கரமாகவும் இருக்கும். ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் உங்களோட புத்திக்கு விளங்கவே விளங்காது. உங்களால் உங்களோட சிந்தனைக்கு நீங்கள் அறிஞ்ச படித்த மட்டத்துக்கு விளங்கி கொள்ளவே முடியாது. உலகத்தில் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் அவனால் விளங்கி கொள்ள முடியாது. ஆனாலும் ஆண்டவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யார் அதை விசுவாசிக்கிறானோ, ஆண்டவரை இது எனக்கு விளங்கலை தான், ஆனால் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, நீங்கள் செய்வீங்க. இப்போ எனக்கு தெரியலை எப்படி 10,000 ஆத்மாக்கள் இங்கே வருவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு ஒருத்தரை தெரியும், சொன்னவரை தெரியும், அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த தேசம் இங்கே இருக்கிற விசுவாசிகள் எப்படி தரித்திரத்திலேருந்து மேலே வருவாங்கன்னு எனக்கு தெரியலை. இந்த உலக ஞானம் சொல்லுது, உலக படிப்பு சொல்லுது, இந்த ஜனங்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்க போகிறதே அப்படித்தான் உலக ஞானம் சொல்லுது. ஆனால் உள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்கிறாரு, ஆண்டவர் நிச்சயமாக என்னையை கொண்டு செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த பேசாலப்பட்ட நான் எப்படி எனக்கு விளங்கவே இல்லை, எப்படி இந்த சிலை வழிபாட்டிலேருந்து வெளியே வருண்டு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்கிறாரு, ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இப்போ விளங்குதா எப்படி நம்ம பார்க்கணுமெண்டு? அதே போல் உங்களோட வாழ்க்கையில் சில ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தருவார். அவர் சொல்லுவார், நம்ம குடிசையில் இருக்கும்போது சொல்லுவார், நான் உனக்கு பெரிய வீடை தருவேன். நமக்கு சைக்கிளே இல்லாத போது சொல்லுவார், நான் உனக்கு வாகனத்தை தருவேன். நம்ம நினைப்போம் இதெல்லாம் நான் எத்தனை வருஷத்தில் வாங்குறது, இப்படி தான் இருக்கும் அவிசுவாசம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார் என்ற அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் அறிவிக்கிற காரியங்கள் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பாராம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, எல்லாம் சொல்லுங்க, உத்தரவு கொடுத்து. என் தேவன், எல்லாம் சொல்லுவோமா, என் தேவன் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார், பதிலை தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இப்படிப்பட்ட பிரசங்கங்களை உங்களோட காதுனால கேட்கலாட்டி, அந்த 5வது வசனம் சொல்லுது பாருங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? என் காதினால், எல்லாம் சொல்லுங்க, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவனுடைய சமூகத்தில் வந்து உங்களுக்கு அறியாத, உங்களுடைய புத்தி கட்டாத காரியங்களை உங்களோட காதுனால கேட்குறீங்களா? இந்த சபையில் நீங்கள் எப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்குறீங்க? உங்களோட புத்திக்கு அறியாததை கேட்குறீங்களா? எட்டாததை கேட்குறீங்களா? அதை ஆண்டவர் செய்து முடிப்பார். உங்களால் முடியாமல் இருக்கலாம், இதில் இருக்கிற சின்ன ஆக்களாக இருக்கலாம், பெரிய ஆக்களாக இருக்கலாம், உங்களால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் சொன்ன ஆண்டவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ அதை தான் சொல்லுது பாருங்கள். அப்போ என்ன செய்யக்கூடாது? ஜோபு முதலாவது பேசுனது போல தெரியாததையும் புத்தி கெட்டாததையும் அறியாததையும் அளப்பக்கூடாது. ஒருவேளை அப்படி சிந்தனைகள் வந்துச்சா இருந்தால் வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். வாயை மூடிட்டு சும்மா இருந்தாலே திருப்பி வார்த்தை வந்துடும். ஆண்டவர் சொன்னதால் அவர் செய்து முடிப்பார். எனக்கு தெரியலை எப்படி செய்வார்னு, எனக்கு தெரியலை, ஆனால் அவர் சொல்லிட்டாரு, அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஒரு வசனம் இருக்குது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் என்ன செய்யாது, அது ஒளிந்து போகாது, அது மாறாது. அவர் ஒன்று சொல்லிட்டாரா இருந்தால் அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால சந்தேகத்தை, அவிசுவாசத்தை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா உங்களோட யோசனை மட்டத்தை தூக்கி போட்டுருங்க. உங்களோட அப்படி அவிசுவாசமான யோசனை வரும்போது நீங்கள் நினச்சி கொள்ளுங்க, மாம்சம் கொஞ்சம் எழும்பி வருது. இப்போ நாங்கள் மாம்சத்தை மேற்கொள்ளணும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆனால் வார்த்தைக்குள்ளே இருக்கிறவன், அமைதியாக இருக்கிறவன், மாம்சம் எழும்போதெல்லாம் தன்னுடைய வாயை அடக்கி கொண்டிருக்கிறவன், அவனுடைய ஆவி என்ன செய்யும்? அந்த மாம்சத்தை மேற்கொள்ளும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களோட மாம்சம் ஆவியை மேற்கொள்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுக்க உலக பிரகாரமான சிந்தனைகள் கர்த்தருடைய வார்த்தையை மேற்கொள்கிறதுக்கு நம்ம இடம் அளிக்கக்கூடாது. எப்பப்பெல்லாம் உலக பிரகாரமான சிந்தனைகள் தலை தூக்கி வருதோ அப்பப்பெல்லாம் நாங்கள் அதிகமாக ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுகிறவங்களாக இருக்கணும்.
ஆண்டவருடைய வார்த்தைகளை உச்சரிக்கிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த பெரும்பாடு ஸ்திரீ ஆண்டவர் அண்டையில் ஓடி வரும்போது உலக பிரகாரமான யோசனை வந்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? நான் கடந்த நாட்களில் பேசினேன். ஆதிகாமம் 22 ஆபிரகாம் ஈசாக்கையும் வேலைக்காரனையும் விறகு கட்டையும் தூக்கிட்டு என்ன செய்கிறான்? 3 நாள் பிரயாணம் பண்ணி போகிறான். நான் பேசினேன் முதல்ல 1.5 நாள் போகும்போது என்ன சிந்தனை வந்திருக்கும்? இவர் தான் தந்தார், நான் கேட்டனா, நான் பிள்ளை வேணும்னு கேட்டனா, இவர் தான் தந்தார். தந்தவர் என்ன செய்கிறாரு? கொல்ல சொல்கிறார். இவரெல்லாம் ஒரு ஆண்டவரா? இப்படி அவிசுவாசத்தினால வாயில வேணத்தையோலாம் அலப்பியிருப்பான மாட்டானா? அலப்பியிருப்பான். இப்போ நம்ம அந்த நிலைமையில இருந்தாலும் அதை விட கொடூரமாக காய்ச்சிருப்போம். ஆனால் அதுக்கு அடுத்த 1 நாளும் வருது சிந்தனைகள். நான் கேட்காததே எனக்கு தருவாராக இருந்தா அவருக்காண்டி நான் எதை இழந்தாலும் அதை திருப்பி தர அவர் வல்லவராக இருக்கிறார். நான் ஈசாக்க பலி கொடுத்தாலும் உயிர்ப்பித்து தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவன் ஈசாக்க விதையாக பார்க்க வலிக்கிட்டுட்டான். அவன் சொல்கிறான், எபிரேயர் 11 சொல்கிறான், இவன் ஆண்டவர் உயிர்ப்பித்து தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவது இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி சொல்லி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்களும் நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? நெருக்கத்தின் மத்தியிலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து விடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சில காரியங்கள் இவ்வளோ நாள் நான் பிரசங்கித்த காரியங்கள் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குதா? நானா பிரசங்கம் பண்ணேன். பைபிள் கலாத்தியர் 1:1 சொல்லுது, மனுஷனாலும் அல்ல, நான் என்னுடைய மாம்சத்தில் பேச வலிக்கிட்டேன். என்னத்தை பேசுவோம் தெரியுமா? இதில் வந்து நின்று ஆண்டவர் எனக்கே ஒரு தகரம் சின்ன ஒரு வீட்டை தான் தந்திருக்கிறார். மழை பெய்யும் போது அந்த தகரம் ஆடுது, காத்தடிக்கும் போது பிஞ்சிரும் போல இருக்குது. உங்களுக்கு ஆண்டவர் இப்படி நன்மையை செய்வார். என் நிலைமையை பேச வலிக்கிட்டுடா, என் பரிதாபத்தை பேச வலிக்கிட்டுடா, என்ன உங்களுக்கு ஏண்டா வந்தோன்னு இருக்கும். அதனால தான் ஆண்டவர் ஊழியக்காரனை சொல்லியிருக்காரு, நீ வந்து உன்னையை குறித்து பேசாத, ஆண்டவர் என்ன செய்ய வல்லவராக இருக்கிறான்றதை பேசு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதே போல் உங்களோட பரிதாபத்தை சொல்லி ஜபிக்க வலிக்கிட்டுட்டா கொஞ்ச நாளே சபையில் ஆக்களே இருக்க மாட்டாங்க. நம்மளோட பரிதாபத்தை சொல்கிறதுக்கு சபை அல்ல. நம்முடைய பரிதாபத்தின் மத்தியிலையும் அந்த பரிதாபத்தை நீக்குகிற கர்த்தரை குறித்து சொல்கிறதுக்கு தான் சபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதான் விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஒரு விசுவாசி நான் தன்னுடைய குறைவுகளை அறிக்கை செய்து கொண்டிருக்கக்கூடாது, புலம்பிக் கொண்டிருக்கக்கூடாது, அலப்பிக் கொண்டிருக்கக்கூடாது. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்றதை அறிக்கை செய்யணும். அதான் சபையை குறித்து வேதம் இப்படி சொல்றது தெரியுமா? நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்குமா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம குறைவில் இருந்தாலும் சிறையில் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிப்பார்ன்னு சத்தம் போடுறவங்களா இருக்கணும். பவுலும் சீலாவும் சிறைக்குள்ளே இருந்து கொண்டு ஐயோ சிறைக்குள்ளே வந்துட்டோம் என்று அழுது புலம்பலை, கர்த்தர் விடுவிப்பார்ன்னு பாடினாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகு அவங்க சிங்கக்கெபி, அக்கினி சூளை என்ன பாடுறாங்க? சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை தாங்கிடுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்படி பாடுறாங்க பாருங்க, அவங்களோட பாடல்கள் எப்படி இருந்தது பாருங்க. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாடல்களும் இருக்கணும். இப்போ ஜோபு கொஞ்சம் மாறின பிறகு தான் வாயில வருது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கடவுளை குறித்து பேசுகிறான். தாவீதும் பேசுகிறான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் செத்து போயிடுவேன்னு பேசலை. மரண இருளில் பள்ளத்தாக்கில் போனால் என்ன நடக்கும்? மரணம் தான் வரும். நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் போனாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அந்த மரண இருளில் பள்ளத்தாக்கில் இருந்தும் பொல்லாப்பில் இருந்தும் ஆண்டவர் என்னை தப்புவிப்பார். நான் பயப்பட மாட்டேன். நான் ஃபாதர் பாடுறாரு, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்க எப்படி வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, நான் மிகைப்படுத்தி சொல்லலை. நான் பிரசங்கிக்கிறத காட்டிலும், நான் தான் சொன்னனே, நான் பிரசங்கிக்கிறத காட்டிலும் ஆண்டருடைய வார்த்தை அது மிகவும் உயர்ந்ததாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அவர் எப்பயுமே உங்களோட பேசினா பெரிய காரியங்களை தான் பேசுவார். உங்களால் எது முடியாதுன்னு யோசித்து பேசுறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. அவரால் என்ன முடியுமோ அதைத்தான் பேசுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, இப்போ 120வது சங்கீதத்துக்கு வருவோம். 120வது சங்கீதம் அந்த வசனத்தை, 1வது வசனத்தை வாசிங்க. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, செவி கொடுத்தார். அவர் செவி கொடுத்தாலும் நிச்சயமா மறு உத்தரவை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்க, அவர் செவி கொடுத்தால் நிச்சயமாய் மறு உத்தரவை கொடுப்பார், அதை என் கண்கள் காணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்போ இன்னொரு வசனத்துக்கு போக போறோம். நாங்கள் சங்கீதம் 34வது அதிகாரம், அதில் 2-3 வசனங்களை நாங்கள் பார்த்து நிறைவு செய்ய போகிறோம். சங்கீதம் 34வது அதிகாரம்
எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 34வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விட்டார். பாருங்க, நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது இன்றைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு பயம் வந்துடுது. ஒருவேளை கடன்காரன் வீட்டுக்கு முன்னுக்கு வரும்போது பயம் வந்துடுது, வீட்டில் தேவைகள் அதிகமாக இருக்கும்போது பயம் வந்துடுது, வீட்டில் அப்பமும் தண்ணீரும் குறைபடும் போது பயம் வந்துடுது. அப்போ இப்படி நிறைய பயம் நம்மளை சூழ வரும்போது நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது இங்கேயும் சொல்லுது பாருங்க, கர்த்தர் நம் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் எல்லா பயத்திலிருந்தும் என்னை நீங்களாக்குவார். என்னை நீங்களாக்குவார். நம்மளை என்ன செய்வாராம்? பயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் பயம் தேவனுடைய சித்தம் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய தேவைகளை குறித்து பயப்படுகிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அடுத்தது சங்கீதம் 34:6. சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் இடுக்கணுக்குள்ள, துன்பத்துக்குள்ள, துயரத்துக்குள்ள, கண்ணீரோடு இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதில் இருந்து வெளியே வர்றது ஆண்டுடைய சித்தமாக இருக்குது. இடுக்கண்ணிலிருந்து வெளியே வரணும், துன்பத்திலிருந்து வெளியே வரணும், கஷ்டத்திலிருந்து வெளியே வரணும். இன்றைக்கி நீங்கள் இருக்கிற எல்லா இடுக்கண்களிலிருந்தும் நீங்கள் வெளியே வரணுமன்றது ஆண்டுடைய சித்தமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இனி நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்க? ஆண்டவரை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவரை நான் கூப்பிடும் போது நீங்கள் இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து எல்லா பயத்திலிருந்தும் நீங்களாக்குவேன் என்று நீங்கள் சங்கீதம் 34:4 சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் சொன்னதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ 34:6 பயன்படுத்தி எப்படி ஜெபிக்கலாம்? ஆண்டவரை இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சங்கீதம் 34:6 சொல்லுது. அந்த வார்த்தையின்படி நீர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடுக்கண்களுக்கும் நீரனை விலக்கி நீங்களாக்கி ரட்சித்து பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உறுதியாக ஜெபிக்கணும். பாருங்கள், இது சொல்லும் போது எப்படி வருது பாருங்கள். சொல்லும் போது விசுவாசம் எப்படி வருது. அதை விட்டுட்டு ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்பீரா அப்படின்லாம் ஜெபிக்க கூடாது. அடுத்து இன்னொரு வசனத்துக்கு போவோம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அதெல்லாம் சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ இந்த வசனத்தை பயன்படுத்தி ஜெபிக்கணும். எப்போ ஜெபிக்கணும்? குறைவு இருக்கும்போது ஜெபிக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டியே தாழ்ச்சியாக இருந்தாலும் கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை மேய்ப்பனாய் கொண்டு அவருடைய ஆடாகிய எனக்கு ஒரு குறையும் வராது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? ஒரு குறையும் வராது. இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போம். காட்டில் இருக்கிற சிங்கங்கூடி இறை இல்லாத போது அது எப்படி இருக்குது? பட்டினியாக தான் கிடக்குது. ஆனால் ஒரு மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற ஆடு குறைவாக இருக்கவே இருக்காது, குறைவாக இருக்கவே இருக்காது. இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவர் என்ன இந்த சபைக்கு ஒரு மேய்ப்பான என்ன செஞ்சுருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் இந்த சபையில், இந்த மந்தையில் ஒரு மந்தையாக இருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் இந்த சமூகத்தில் வரும்போது உங்களை போஷிக்கிறாரா இல்லையா? வார்த்தையினால் போஷிக்கிறாரா இல்லையா? ஒவ்வொரு முறை வரும்போதும் இங்கே ஆகாரம் கொடுக்கப்படுதா இல்லையா? அதனால தான் வெறுமனே வந்து சும்மா இருந்துட்டு போகிறோமா? இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையாகிய ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பட்டினி போட்டாரா? வார்த்தைக்கு பட்டினி போட்டாரா? இங்கே இந்த ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன மேய்ப்பனுக்கு, ஒரு மேய்ப்பனுடைய ஊழியத்தில் மிக பிரதானமான ஊழியம் ஜனங்களை போஷிக்கிறது, மந்தையை போஷிக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்கள், இத்தனை வருஷம் நீங்கள் இங்கே வர்றீங்க, ஆண்டவர் ஒரு குறை இல்லாமல் உங்களுக்கு என்னத்தை தர்றாரு? ஆகாரத்தை தர்றாரு. நிறைய பேருக்கு இதில் மகத்துவம் விளங்கவே இல்லை. விளங்குன அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இந்த ஆகாரத்தின் மகத்துவம் விளங்கதே இல்லை. மேய்ப்பன் கொடுக்குற அந்த உணவோட மகத்துவம் விளங்கதே இல்லை. அதனால தான் இன்றைக்கு வெளியில் மற்ற உலக பிரகாரமான ஆகாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. உலக பிரகாரமான ஆகாரத்துக்கு கையேந்தி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டுடைய ஆகாரத்தை ஒழுங்காக வாஞ்சித்து தேடுகிறவன் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல இந்த வார்த்தை மேலே, ஆண்டவர் மேலே தாகம் உள்ளவன், ஆண்டுடைய வார்த்தை மேலே தாகம் உள்ளவன் உலக ரீதியான ஆகாரத்துக்கு எவன் கையிட்டையும் ஏந்த வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த மகத்துவம் விளங்க மட்டும் அவங்க ஏந்தி கொண்டு தான் இருக்க போகிறாங்க. ஆனால் இந்த மகத்துவத்தை விளங்கிட்டா சூழ்நிலைகள் மாறும். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
எவ்வளோ அழகாக அந்த வசனம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். இன்றைக்கி கர்த்தரை தேடுகிறபடினால தான் இவ்வளோ நேரம் இந்த வார்த்தையை கேட்குறீங்க. இன்றைக்கி நானும் வார்த்தையை போதிக்கிறதுக்கு, இந்த போதனையை ஆயத்தப்படுத்துறதுக்கு எவ்வளோ நேரங்களை செலவழிக்கிறேன். ஏன் செலவழிக்கிறோம்? நமக்கு தெரியும், நாங்கள் ருசி பார்த்துருக்குறோம் கர்த்தர் நல்லவர்ன்றதை. இந்த வார்த்தையின் மகத்துவத்தை நான் ருசி பார்த்துருக்கிறேன். அதனால தான் நான் என்ன செய்கிறேன், சில நேரம் பலவீனம் வந்தாலும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆகையினால் உங்களோட வாழ்க்கையை அப்படித்தான் பிசாசு உங்களை பலப்படுத்துவான், நெருக்கத்தில் கொண்டு வருவான். உலக பிரகாரமான நெருக்கத்தை கொண்டு வந்து ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அந்த போஷாக்கு எடுத்துக்கொள்றதுக்கு தடையை ஏற்படுத்துவான், இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு தடையை ஏற்படுத்துவான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு ஓடி வரணும். அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்குறவங்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு உங்களோட பூமிக்குரிய ஆகாரம் உங்களுக்கு குறைவில்லாமல் வேணுமா இருந்தால் நீங்கள் ஆவிக்குரிய உணவை அருந்துவது மிகவும் அவசியமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? திருப்பியும் சொல்கிறேன், உங்களுடைய பூமிக்குரிய உணவு உங்களுக்கு குறைவில்லாமல் நிறைவாக தேவையாக இருந்தால், மற்றவனுக்கு கொடுக்கத்தக்க வகையில் உங்களுக்கு தேவையாக இருந்தால், நீங்கள் ஆவிக்குரிய உணவை அதிகமாக எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்குது. எது ஆவிக்குரிய உணவு? ஆண்டுடைய வார்த்தையாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, இன்னொரு வசனத்துக்கு போவோம். அப்போ இந்த வசனத்தின்படி நமக்கு ஒன்று தெரியுது, நாங்கள் குறைவாக இருப்பது, பட்டினியாக இருப்பது, தீமையை அனுபவிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. எல்லாம் சொல்லுவோமா? நான் குறைவாக இருப்பது, நான் பட்டினியாக இருப்பது, நான் தீமையை அனுபவிப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தருடைய சித்தம் என்ன? அவருடைய பிள்ளைகள், அவருடைய மந்தை நிறைவாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தருடைய சித்தம் என்ன? அவருடைய பிள்ளை பட்டினியாக இருக்கக்கூடாது, அவருடைய சமூகத்தில் இருக்கிற மந்தை பட்டினியாக இருக்கக்கூடாது. அவன் திருப்தியாய் சாப்பிட்டு 4-5 பேருக்கு பட்டினியாக இருக்கிறவனுக்கு சாப்பாடு போடுகிறவனாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர். நம்மகிட்டே ஒன்றும் இல்லாட்டி எப்படி சத்துருக்கு கொடுக்கறது? நமக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு தெரியலாட்டி நம்ம நண்பனுக்கு கூடி கொடுக்க மாட்டோம். எங்கே சத்துருக்கு கொடுக்கறது? இந்த வெளிப்பாடு தெரிஞ்சவன் நண்பனுக்கும் கொடுப்பான், சத்துருக்கும் கொடுப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கு பாருங்கள். அப்போ அடுத்தது தீமை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் தீமைக்குள்ளே இருக்கிறதும் ஆண்டவருடைய சித்தம் அல்ல, தீமையில் இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவரும் இல்லை. எல்லாம் சொல்லுவோமா? தீமைக்கு ஆண்டவர் காரணம் இல்லை. ஆண்டவர் தீமையை கொடுக்கிறவர் அல்ல, ஆண்டவர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார், இடுக்கண்ணிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பட்டினியாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, தீமையில் இருக்கிறது ஆண்டுடைய சித்தம் அல்ல. நாங்கள் தீமையிலிருந்து விடுவிக்கப்படுவது ஆண்டுடைய சித்தமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஜெபிக்கணும். இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீமைகள் வருது, இந்த தீமையை பிசாசு தான் தந்திருக்கிறான். உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறது, பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், நான் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் இந்த தீமைக்கு எதிர்த்து நிற்கிறேன். இந்த தீமை என்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒளிந்து போவதாக, வேரோடு பட்டு போவதாக என்று ஜெபிச்சு பாருங்க. அந்த தீமையை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுவார். எத்தனை பேர்? வேகமாக 2-3 வசனங்களை பார்ப்போம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இயேசு ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போதெல்லாம் நீர் எனக்கு உடைய செவிகள் எனக்கு திறந்திருக்கிறதற்காக சோஸ்திரம் என்று சொல்கிறார். இப்போ பைபிள் சொல்லுது, நீங்கள் ஜெபிச்சா என்ன செய்வார்? அவருடைய செவிகள் உங்களுடைய ஜெபத்துக்காக திறந்து இருக்கிறதாம். இப்போ முதலாவது உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும்னு, நீங்கள் நீதிமானண்டு. இன்னும் பாவின்னு இருக்கிறவனுக்கு ஆண்டோடைய செவி திறந்திருக்குதா? பைபிள் சொல்லுது நீதிமானுக்கு தான் திறந்திருக்குது. அப்போ நீதிமான் வெளிப்பாடு இல்லாதவனுக்கு இப்படிப்பட்ட ஜெபம் வராது. அப்போ நீங்கள் உறுதியாக ஜெபிக்கணும். எப்போ நான் ஜெபிச்சாலும் என் ஜெபத்தின் சத்தத்துக்கு என் ஆண்டருடைய செவி திறந்து இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் நீங்கள் தான் தியானிக்க போகிறீங்க. நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். இதை வச்சு நிறைய நேரம் பேசலாம், நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த வசனங்களை திருப்பி வாசித்து இதன்படி ஜெபிக்க போகிறீங்க. ரைட். அடுத்த 14வது வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது, எல்லாம் சொல்லுங்கள், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், நீதிமான்களாகிய நாங்கள் கூப்பிடும்போது என்ன செய்கிறாராம்? கர்த்தர் கேட்குறாராம். எத்தனை வசனம் சொல்லிட்டேன். நம்ம கூப்பிடுறோம், ஆண்டவர் கேட்குறாரு. எல்லாம் சொல்லுங்கள், நான் கூப்பிடுறேன், என் ஆண்டவர் கேட்குறாரு. பாருங்கள், கேட்குறது மட்டும் இல்லை, அவர் என்ன செய்கிறாராம்? பதில் அளிக்கிறாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். இன்றைக்கி நான் மையமாக எடுத்துக்கொள்கிற வசனமே இதுதான். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருக்கலாம், அந்த எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார்.
அவர் நிச்சயமாக நீங்களாக்கி விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அப்படியே 19வது வசனத்துக்கு வாங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? துன்பமே வராதுன்னு சொல்லலை, துன்பமே வராதுன்னு சொல்லலை. என்ன சொல்கிறார்? துன்பம் வரும், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். துன்பம் நீங்கள் நினைக்கிறது காட்டிலும் அநேகமாக இருக்கும். ஆனால் கவலைப்படாதீங்க, சோர்வடையாதீங்க, பயப்படாதீங்க. அந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அடுத்து இன்னொரு வசனம், சங்கீதம் 91:15. சங்கீதம் 91:15 அதில் சொல்கிறாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். அது மாத்திரமில்லை, ஆபத்திலே நானே அவனோடு இருந்து, ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை அந்த ஆபத்திலிருந்து தப்புவித்து அவனை கனப்படுத்துகிறவராக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்படித்தான், எத்தனை ஆபத்துகள் இருந்தாலும் அந்த ஆபத்தின் மத்தியிலையும் ஜோனா மீனின் வயிற்றுக்குள்ளேருந்து ஆண்டவர் நோக்கி பார்க்குறான். ஆண்டவர் அந்த மீனை கொண்டு போய் கரையில் கக்கும்படி கிருபை செய்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நீங்களும் எப்படிப்பட்ட ஆழத்தில் இருக்கலாம், எப்படிப்பட்ட குறைவுகளுக்குள்ளே இருக்கலாம், எப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ளே இருக்கலாம், எப்படிப்பட்ட சோர்வோடு இருக்கலாம், எப்படிப்பட்ட சமாதானம் இல்லாத நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் நீங்கள் கூப்பிடும்போது அதை கேட்டு உங்களை தப்புவித்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்களா இருந்தால் கட்டாயம் வீட்டில் போய்ட்டு நீங்கள் தியானிக்கணும், நிச்சயமாக நீங்கள் தியானிக்கணும். இதே போல் தான் 2 நாளாகமம் 34:24 எசேக்கியா என்ற ஒரு ராஜா இருக்கிறார். எசேக்கியா ராஜா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருக்குது. அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான, இது நான் எதிர்காலத்தில் தொடர்ந்து நான் விளக்கமாக பேசுவேன், இன்றைக்கு வேகமாக போகிறேன். அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான என்ன இருக்குது? வியாதி இருக்குது. அந்த வியாதியின் மத்தியிலையும் அந்த வியாதியில் இருந்து கொண்டு அவன் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுறான். என்ன செய்கிறான்? நம்மளாக தான் என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோமா? 4-5 பேர்கிட்ட கால் பண்ணி சொல்லுவோம், ஆண்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். பாஸ்டர், அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டருக்கு கடிதம் எழுதுவோம், ஐயோ பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணு, அங்கே இங்கே போய் தலையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அந்த எண்ணெயை தடவி ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் எண்ணெயை தாங்கண்டு இப்படி நாங்கள் மட்டாக்கள்கிட்ட ஜெபம் பண்ணுறதுக்கு ஓடுவோம். ஆனால் இவன் என்ன செஞ்சான்? அவன் ஜெபம் பண்ணினானா? என்ன செஞ்சான்? அவன் ஜெபம் பண்ணினானா? அவன் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்னத்தை கொடுத்தாராம்? ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாராம். என்னத்தை கொடுத்தாரு? வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 2 நாளாகமம் 32:24. 2 நாளாகமம் 32:24. 2 நாளாகமம் அந்நாட்களில் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். ரைட், வாசிங்க. அவன் கர்த்தரை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க, அவன் கர்த்தரை நோக்கி. யாரு? வியாதியா இருந்த எசேக்கியா ராஜா. வியாதியா இருந்த அவன் பாஸ்டரை நோக்கி இல்லை, அவன் தீர்க்கதரிசியை நோக்கி இல்லை. வடிவந்த வசனத்தை பாருங்க. அவன் கர்த்தரை நோக்கி, அவன் கர்த்தரை நோக்கி. சொல்லுங்க, வாசிங்க. ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கு சபையில் இப்படி இந்த வசனத்தை நிறைய பேர் பின்பற்றுறதே மிக குறைவு. 100% இந்த வசனத்தின்படி நிறைய பேர் இருக்கிறதே இல்லை. அவங்களுக்கு வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்துட்டா என்ன செய்வாங்க? அவங்களுக்கு கஷ்டம் வந்துட்டா என்ன செய்வாங்க? எல்லா பாஸ்டர்ட்டையும் ஓடுவாங்க, எல்லா தீர்க்கதரிசிட்டையும் ஓடுவாங்க. அங்கங்கெல்லாம் சுகமளிக்கும் ஆராதனை கேள்விப்படுறாங்களோ அங்கங்கெல்லாம் ஓடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இங்கே இவங்க வீட்டில் ஜெபிக்க போகிறதுக்கு முன்னுக்கும் ஜெபிக்க மாட்டாங்க, போயிட்டு வந்த பிறகும் ஜெபிக்க மாட்டாங்க. எப்படி அழகாக அந்த வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி சொல்லுது பாருங்க. எசேக்கியா ராஜா அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் இருக்கும்போது, அவன் குறைவில் இருக்கும்போது, அவன் தேவையோடு இருக்கும்போது அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறான், அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய சூழ்நிலையை பார்த்து என்ன செய்கிறாரு? அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன? ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. என்னத்தை கொடுக்குறாரு? ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. அந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருது. இன்றைக்கு நீங்கள் கேட்குற ஒவ்வொரு பிரசங்கமும் உங்களோட வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை கொண்டு வரும், பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். யாராலையும் குணப்படுத்த முடியாத வியாதி அது, எந்த மருத்துவராலையும் முடியலை. ஆனால் ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வாக்குத்தத்தம் குணப்படுத்தியது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒருவேளை வியாதி இல்லாமல் இருக்கலாம்,
ஆனால் நிறைய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்குது, நிறைய குறைவுகள் இருக்குது. அதனால தான் என்ன நிறைய நேரத்தில் சஞ்சலப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, பயப்படுறீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தர்றாரு. அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும். நீங்கள் யாரையும் தேடி ஓட தேவையில்லை. அந்த ஆராதனை இந்த ஆராதனை எந்த சுகமளிக்கும் அங்கே எங்கேயெல்லாம் தேடி ஓட தேவையில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கண்டா அந்தரங்கத்தில் பார்க்குற ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமாக பதிலளிப்பார். அதை உங்களோட கண்கள் காணும். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க. இதை பாருங்கள், ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு இது. இன்றைக்கு நிறைய இடங்களில் பிரசங்கிக்கப்படுகிறதே இல்லை. நீ என்னட்ட வா, நான் ஜெபம் பண்ணுறேன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்னட்ட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணு. உண்மையாக வார்த்தையின்படி பிரசங்கம் பண்ணுற எந்த ஊழியக்காரனும் சொல்லுவார், நீங்கள் ஜெபம் பண்ணாட்டி அற்புதம். இயேசுவே சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யார் விசுவாசிக்கணும்? அவர் விசுவாசிக்கிறாரு. நீ விசுவாசித்தால், மாட்கொம்போதுலையும் சொல்கிறாரு, நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்ப. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்னத்தை தருவார்? வாக்குத்தத்தத்தை தருவார், வார்த்தையை தருவார். இன்றைக்கு அதைத்தான் தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நீங்கள் இந்த கடந்த கிழமை முழுக்க நீங்கள் பண்ணின ஜெபம், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்ட விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தர்றார், ஒரு வார்த்தையை தர்றார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு, இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய பிரச்சனையை சொல்லாமல் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கள். இன்றைக்கு முழுக்க ஆண்டவர் பேசினார். நீதிமான் ஜெபம் பண்ணுறானா, கூப்பிடுறானா, ஆண்டவருக்கு செவி கொடுக்குறாராம். செவி கொடுக்கறது மட்டும் இல்லை, பலனை கொடுக்குறாராம். இப்போ நீங்கள் போய் ஜெபம் பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவரே, நான் ஜெபிச்சதுக்கெல்லாம் நீங்கள் இன்றைக்கு இந்த மகன் மூலமாக, இந்த ஊழியக்காரன் மூலமாக நீங்கள் எனக்கு மறு உத்தரவு தந்ததற்காய் நன்றி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த மறு உத்தரவு தந்த ஆண்டவர், என்னுடைய ஜெபத்தை அங்கீகரித்த ஆண்டவர், அதற்கான பதிலையும் என் கண்கள் காணும்படி செய்ய போவதற்காய் நன்றி. எத்தனை பேர் ஆமேன்? இப்படி உறுதியாக ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு போயிட்டு நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க, உறுதியாக ஜெபம் பண்ண போகிறீங்க, பதிலை பெற்றுக்கொண்ட மாதிரியே ஜெபம் பண்ண போகிறீங்க, பதிலை பெற்றுக்கொள்ளவும் போகிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படியே நாங்கள் எழுந்திருக்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் நிறைய வசனங்கள் பார்த்தோம். அந்த வசனம் முழுக்க சொல்லுது, நான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு என்னுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டார். நான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி மீட்டார். நான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கணுக்கும் நீங்களாக்கி மீட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய கண்கள் நீதிமானாகிய என்மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருக்கு கூப்பிடுதலின் சத்தத்துக்கு எப்பொழுதும் திறந்திருக்கிறது. நீங்கள் சொல்ல போறீங்க, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல போறீங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, நீதிமானாகிய என் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் என் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு எப்பொழுதும் திறந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் அநேகமாயிரமாக இருந்தாலும் என் ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் என்னை விடுவிப்பார். ஆண்டவர் என்னை அதிலிருந்தெல்லாம் விடுவிப்பார். இன்றைக்கி நாங்கள் அப்படியே கண்களை மூடினவர்களாக அந்த எசேக்கியா ராஜாவினுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் என்னோடு பேசினதற்காக நன்றி. இன்றைக்கு நீங்கள் பேசின வாக்குத்தத்தத்தை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். என்னுடைய வீட்டிலே போயிட்டு நான் அதை பேச போகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் அதை நான் அறிக்கை செய்ய போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், அந்த வாக்குத்தத்தம் எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த வார்த்தை எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். அந்த அற்புதத்தை நான் நிச்சயமாய் காணுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.